பெரியோரே வணக்கம். மத்தவங்க சொல்லிட்டு கல்யாணம் செய்தோரே வணக்கம். மத்தவங்க சொல்லிட்டு கல்யாணம் செய்வோரே வணக்கம். காதல்ல தோல்விட்டு முட்டை பூச்சி மண்டை பூச்சி கைலாச மரவனுக்கு வணக்கம். கோயிலா 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 கோயிலா. புருஷ புருஷ புருஷே உங்க புருஷ புருஷ புருஷே பக்கத்து வீட்டு புருஷே பக்கத்து வீட்டு புருஷே மாடி வீட்டு புருஷே அடுத்த வீட்டு புருஷே புருஷ புருஷ புருஷே புருஷ புருஷ புருஷே புருஷனை வச்சுக்கிட்டு புள்ள குட்டி பெற்றிருக்கு புண்ணிய வழியிருந்தா வணக்கம். புருஷனை வச்சுக்கிட்டு புள்ள குட்டி பெற்றுக்கிட்ட புண்ணிய வரிகளுக்கு வணக்கம். புருஷன் அறியாமலே புள்ள குட்டி பெற்றிருக்கு புண்ணிய வழியிருந்தா வணக்கம். அந்த புருஷ அறியாமலே புள்ள குட்டி பெற்றுக்கிட்ட புண்ணிய வரிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி 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 பக்கத்து வீட்டு பொண்டாட்டி பக்கத்து வீட்டு பொண்டாட்டி அடுத்த வீட்டு பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி 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 யாயா வாசிங்களா தம்பி அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டியா? ஐயோ வாசிங்க பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் பெட்டி காரனுக்கு வணக்கம். எனக்கு என்ன கல்யாணமே ஆகலப்பா. அப்போதுக்கு பொம்பளை துப்பட்டி போற நீ அது நீ இல்ல அது சுப்பிரமணியன் ரங்கசாமி. ஆமா அங்கே வணக்கமே 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 இங்க வந்திருக்கும் பெரியவருக்கு வணக்கமே அன்பு வணக்கமே. வணக்கம். பரவாயில்லனே நாடகம் ஆரம்பிச்சாச்சு. பப்புன்னு வெளியே வந்தாச்சு. யாராது? நான் தானே. நீதானா? ஏன் பறக்குற? ஏய் 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 லே ஊமையா ஏய் ஏய் கேராஜ் கிடையாது. ஆமா இன்னைக்கு விட்டுட்டு அந்த வரி அது வேணாம், அது பேசாத, அந்த வரி இங்க பேசக்கூடாது. இங்க பாருங்க நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புனு வெளியே வந்தாச்சு. எங்க கூட்டத்தை காணா ஒன்னையும் காணா தம்பி. அண்ணே கூட்டம் எல்லாம் கடல் மாதிரி வந்திருக்குது. ஏன் நேத்து தான் மழை, இன்னைக்கு மழை வந்து தண்ணி நிக்குதா? அப்படி இல்லப்பா, கிச்சன் இருக்குது கூட்டம். கிச்சனா? ஆமா. என் கண்ணுக்கு தெரியலையே. நீ கழட்டி பாரு. நான் கழட்டி பார்த்தது 50,000 கடை வாங்கி. உனக்கு எத்தனை சொன்னாலும் புத்தி வர அவுத்துட்டாது பாருப்பா. அவுத்துட்டு பாக்குறேன். ஏய் அது இல்லப்பா, மூக்கு மேல போட்டுருக்கீல்ல அண்ணே, தூக்கிட்டுனேஸ் பாருங்க. தூக்கிட்டு பார்த்து மீட்டர் வட்டி தானே வாங்கினே. நீ வேற கம்மல், உன் வயசுக்கு நீ தூக்கிட்டு பாக்குறியாடா? சே மூக்கு மேல போட்டுக்கல கண்ணாடி. மூக்கு மேலயா? மூக்கு மேல. ஆமா அது தூக்கிட்டு பாரு. அப்படி சொல்லு. ஆஹா ஆஹா கூட்டம்டா கூட்டம். என்னடா கொள்ள கூட்டமா உட்கார்ந்திருக்கு? கொள்ள கூட்டமா? ஏய் மனதை கொள்ளை கொண்ட கூட்டம் சொல்லு. மனதை கொள்ள கொள்ளைய கூட்டம் நல்லா நல்லா சிறப்பா உட்கார்ந்திருக்காங்க. என்ன இன்னைக்கு கூட்டம் கம்மியா இருக்குது? வருவாங்க. இப்பதான் மாவளை எடுத்துட்டு போயிருக்காங்க. எங்க குறும்பட்டில முருகன் சொன்ன மாதிரியா வெளியில இருந்து டம்பை வச்சு வராங்களா? ஆளு கூட்டு வராங்களா? பரவாயில்ல தம்பி, இருந்தா பரவாயில்ல. பேரன்புமிக்க பெரியவர்களுக்கும் இறந்தமை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் விடுதலை மண்ணை பொன்னாக்கும் எனது தாயிலும் மேலான விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் ஊர் தர்மகத்தா, ஊர் நாட்டாமை, ஊர் கொத்துக்காரர், கோவில் பூசாரி ஐயா, அது மட்டும் இல்லாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் எங்களுக்காக இசையமைத்துக் கொண்டிருக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் மற்றும் ஒளிபரிப்பாளர்களுக்கும் எங்களின் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர் எங்களது மணவாடியை சேர்ந்த துரைசாமி என்கின்ற மகேஷ் அவர்கள் கலை குடும்பத்தின் சார்பாக தாங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்றுக் கொண்டு பரவாயில்ல இப்படி எல்லாம் கூட்டம் அமையணும். ஆமா, நான் மாசம் 60 நாளைக்கு நாடகம் ஆடுவேன் தம்பி. மாசத்துல 30 நாள் தான்ப்பா. இல்லனே உன் கணக்கு என்ன கணக்கு? என்ன கணக்கு? இந்த நைட்ல நாடகம் ஆடுறத 30 நாள் நைட் நாடகம் ஆடுவேன். ஆமா, காலைல போய் தூங்க வேண்டியதான். ஏய் தூங்குவியா? படுத்து தூங்கணும். அது நீ செய்தத சொல்லாத. இல்ல இல்ல நைட் நாடகம் ஆடுவீங்க, காலைல போய் தூங்குவீங்க. ஆமா, நான்லாம் அப்படி கிடையாது. வேற நான் நைட்ல இங்க நாடகம் ஆடுவேன், காலையில வீட்டுல போய் நாடகம் ஆடுவேன். ஆமா தம்பி, அது நான் பக்கமேலாம் பக்க மேலமெல்லாம் நாங்க 4 பேர் வந்துடுறோம் தம்பி. ஐயா ஒரு மூளையா உட்காந்து வாசிட்டு போயிடுறோம். மூளையில கூட உட்காந்து வாசிக்க வேணாம். அவரையா கூட்டி போ. நீ எல்லாம் வந்து கடா வெட்டுன. அட யாருமே வீடியோ எடுக்கிறியா அண்ணே? நீ வேணாம், அவரையா கூட்டி போப்பா. ஏன் சொல்றேன்னா அங்கெல்லாம் யாரும் இசையமைக்கல வேண்டாம். நானே ஒருத்தனே தூக்க கலக்கத்துல போய் டம்மு டும்முன்னு வாசிச்சுட்டு நானே படுத்து தூங்கிடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல? தெரியும்.
அப்பா நீ வேற அப்படியெல்லாம் வாசிக்கிறது இல்ல இப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறது இல்ல என்னைக்கு வீரப்ப கம்பம் ஊண்டி கருவு கம்ப புடுங்கினாங்களோ இப்ப வரைக்கும் அதுக்கு வழி இல்லனே எங்க ஆளு போல வீட்டுல எல்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க சுத்தி வீடு சுத்தி ஆளாக்கு ஒண்ணும் பண்ண முடியல பரவாயில்ல ஆனா இருந்த கலகலன்னு இருக்குது இப்பெல்லாம் நாடகத்துக்கு கூட்டம் வரது இல்ல நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் என்னன்னு இப்ப நாடகம் பார்க்க வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆம்பளை ஆளுக்கு ஆளுக்கு ஒரு கோட்டர் ஒரு கோழி பிரியாணி வாங்கி கூட முடிக்க பண்ணிட்டேன் ஆம்பளை ஆளுக்கு ஆமா பொம்பளை ஆளுக்கு பொம்பளை ஆளுக்கெல்லாம் ஒரு பீரு ஓஹோ பீரு பிரியாணி போட்ட நம்ம பொம்பளை ஆளுக்கு ஆமா பரவாயில்லையா இன்னைக்கு உண்டா எல்லாத்துக்கு அப்பதான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னன்னு அது ஏன் கேக்குறேன் ஆம்பளை ஆளு வீட்டுல இருக்க மாட்டாங்க பொம்பளை ஆளு வீட்டுல படுத்திருந்தா கூட ஏய் வாடி வாடி நீ வந்து நாடகமெல்லாம் பாக்காத அந்த பீரு அந்த பிரியாணி போட்டு மட்டும் வாங்கி கொடுத்து மட்டும் போயிரு சொல்லிட்டு போய் வீட்டுக்கு ஆமா இன்னொரு விஷயம் என்னது அது வந்து இந்த வயசான பாட்டியில உட்காந்துருக்காங்கல்ல ஆமா இவங்க எல்லாம் பார்த்தா பயமா இருக்குது எதுக்குப்பா என்னன்னா அங்க செட்டால 4-5 கேள அப்படி பாட்டியில தலை நிறைய மல்லி பூசி ஜம்முல உட்காந்துருக்காங்க ஏய் தம்பி நல்லா பாருப்பா அது மல்லிகைப்பூ இல்ல நரச்ச முடியா அப்புறம் எல்லாம் அதிகமா இருக்குதோ ஆமா மல்லிகைப்பூ தான் அதிகமா இருக்குடா இவங்களே வெத்தலை பாக்கு போட்டு துப்புவ பார்த்து துப்புங்க ஏன் துப்புது கிளம்பதா பாருங்க பெட்டிக்கார இல்ல அந்த பப்புடுகார மூஞ்சில வந்து துப்பிட்டு போங்க ஏன் மூஞ்சிலியா ஏன் மூஞ்சி என்ன ஆபரேஷன் தொட்டியா அப்படி என்ன குப்பை தொட்டியா அது போலவே நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேல குற்றம் எவ்வித குற்றம் இருந்தாலும் சரி குற்றம் என்பது நீக்கி குணம் என்பது கைகொண்டு நாங்கள் எல்லாம் வந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கூட தாங்களுடைய சொந்த பிள்ளைகளாக நினைத்து விடியுமணி நாடகத்தை கண்டுகளித்தால் தாங்களுக்கு கலை விருந்தளிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஏற்றுடுங்க ஏற்றுடுங்க கோச்சிக்காம ஏற்றுங்க விசில் அடிக்குதானே ஏற்றுங்க பார்க்கலாம் ஹலோ 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 லைட்டாக கோச்சு ஹலோ 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 இந்த பாக்ஸ் லைட்டா முடியுது ஹலோ 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 வந்திய வல்லைய தெரியல அம்மன் கோவில் வாசலில ஓ வரவ பார்த்து காத்து கிடக்கேன் ஓ மேல ஆசையில ஓ வரவ பார்த்து காத்து கிடக்கேன் ஓ மேல ஆசையில இந்த கோவில் திருவிழா இந்த தேரு திருவிழா இந்த கோவில் திருவிழா எப்ப வரும் தூக்கமே இல்லையடி உன் தோழிய பூரா வந்து திரியுது நீ இன்னும் வல்லையடி வல்லைய தெரியல அம்மா கோவிலி வாசலிலே வல்லைய தெரியல அம்மா கோவிலி வாசலிலே ஓ வரவ பார்த்து காத்து கிடக்கே உண்மையில ஆசையிலே ஓ வரவ பார்த்து காத்து கிடக்கே உண்மையில ஆசையிலே இந்த கோவில் திருவிழா திருவிழா ஒரு திருவிழா எப்ப வரும் தூக்கமே இல்லையடி உன் தோழிய பூரா வந்து திரியுது நீ இன்னும் வல்லையடி
எங்களது ஐயம்பாளைய காலையில் அமர்ந்து நம்மளையெல்லாம் காத்து கொடுக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முத்துமரியம்மன் கோயில், ஸ்ரீ விநாயகர் கோவில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இங்கே வைத்திருக்கூடிய நடனப்பட்டது மகாபாரதத்தில் ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய அர்ஜுன் தவஸ் என்று சொல்லக்கூடிய பாசுபத அஸ்திரமனான வைத்துள்ளார்கள். மாணிக்கவரத்தை சேர்ந்த அரசிகார ஆறுமுகம் அண்ணா அவர்கள் எனக்காக அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு எங்களின் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்ச நடித்து கொண்டு எனது அன்பு தம்பி குமராபாளையத்தை சேர்ந்த சிரிப்பு நடிகர் சீனு அவர்கள் என் மீது அன்பு கொண்டு எனக்காக அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு எங்களின் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சாத நடித்து கொண்டு அண்ணா எதில் விட்ட அட சோர் திங்கிற வாய்யா அது என் பிள்ளதே. ஆமா எதுல விட்டு குடும்பத்துல வம்பு வராது, நாங்கள் அண்ணன் அனுசரிச்சு போயிருவா. எதுல விட்டு ஆமா இப்படி எல்லாம் நாடா பக்கம் வந்து உட்காந்துருக்காங்கல்ல, இதுல சில பிரச்சனைகள் இருக்குது. எப்படிப்பா? அது என்னை பத்தி ஆத்தால எப்படி எப்படி உட்காந்துருக்கு பாரு. ஆமா ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணே. என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லாம் அந்த லோனுனால. லோனு லோனு இந்த லோனு வாங்கி லோனு அலையறாங்க. என்னென்ன லோனு? அது நம்ம ஆளுகளை பத்தி சொல்லவே வேணும். ஏன் சொல்றேன்னா, இந்த விடிவெள்ளி ஆமா விடியங்காத்தால வந்து நின்றுவியா. சரி இந்த கிராம விடியல் ஆமா வெள்ளிக்கிழமை அது கூட பரவாயில்ல. இந்த எக்கு விடாசி எத்தனையோ லோன் இருக்குது. அந்த லோனு வாங்க போகும்போது பார்க்கணும். அன்னைக்கு பாரு பொண்டாட்டி மூஞ்சி பார்க்கவே முடியாது. அவன் புருஷக்கார பொண்டாட்டி சொல்லுவியா, ஏ என்னைக்கு இல்லாம இன்னைக்கு கருப்பா இருந்தாலும் நீ கலையா இருக்கியடி. எதுக்கு சொல்றியா? எதுக்கு? அல்ல அந்த 40,000 லோனுக்குது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாரு ஏண்டி பூ போனா 2 மலை பூ வாங்கி கொடுக்கறது. எதுக்கு? எல்லாம் 40,000 லோனுக்குது. ஓஹோ அந்த 40,000 லோன் வாங்குறது கூட பிரச்சனை இல்ல. அது கிளம்பி போவாங்க பாரு, பட்டு சேலை பட்டு வேட்டி கட்டிட்டு போவாங்க. போய் அன்னைக்கு சொல்லுவியா எப்படி அந்த புருஷங்கார, ஏண்டி பரவாயில்ல லோன் எவ்வளவு? 40,000 இப்பயே தராங்களா? வா போன கையெழுத்து போறதுக்கு புருஷன் மட்டும் 2 பேரும் சேர்ந்து போவாங்க. ஜம்முன்னு அப்படி வண்டியை 2 வீலர் பாக்கணும். அப்படி போனதுதான் போது லோன் வாங்கிட்டு வந்துருவாங்க. அவன் புருஷங்காரன் சொல்லுவியா எப்படி, ஏய் இங்க பாரு நீ சிரிச்சா அப்படியே முத்து சிரிப்பி போல இருக்கு, மல்லிகைப்பூ மாதிரி இருக்குடி. ஆனா பொண்டாட்டிக்கு நல்லா கொம்பர பொல்லா இருக்கு. ஆமா ஆமா அப்படி சிரிச்சா நீ அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லுவியா. அது சொன்னாலும் பரவாயில்ல. லோன் வாங்கிட்டு ஏண்டி இன்னைக்கு மட்டும் நான் குளிச்சுக்கிட்டா, இப்ப டெய்லி குடிக்கிறவே இன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டா, இன்னைக்கு உத்தரவு வாங்குறியா? ஆமா அது சரி குடிச்சுக்கன்னு சொல்ல. அவங்களும் குடிச்சு விட்டு வருவாங்க. குடிச்சு விட்டு காசு போற 2 நாளுக்கு செலவாயிருவாங்க. நம்ம கையில காசு ஒரு நாள் கூட தங்குறது பெரிய விஷயம். இவங்க 2 நாள் கூட காசு செலவு பண்ணிடுவாங்க. அடுத்த வாரம் லோனுக்கார வந்து லோனுக்காக வருவியா. அப்பதான் நம்ம போய் சொல்லுவிய பொண்டாட்டி எப்படி, ஏங்க இன்னைக்கு இந்த லோனு கட்டணுங்க எப்படிங்கன்னு கேக்கும்பா. அதுக்கு ஏன்டி நாதாரி முண்டை என்கிட்ட கேட்டு நீ லோனு வாங்கின நீயே கட்டுடி அப்படின்னு பேசக்கூடிய ஆளுகள் இருக்குது. ஆமா இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுப்பா. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டியா? இல்லையே. ஏன் கல்யாணம் பண்ணல? நமக்கு என்ன வயசு இருக்குது. வயசு இல்லையா? வயசு இருக்குது. இல்ல வயசு இருக்குது. ஆனா எல்லாருக்குமே கல்யாணம் ஆகும். ஆமா கல்யாணம் பண்ணலாம் நானும் முடிவு பண்ணிட்டேன். நீயே? ஆமா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆமா ஏப்பா கல்யாணம் ஆகி ஏன் மூஞ்சிவே படுத்துட்டு பாக்குற? சாமி தம்பி இந்த லோன் அனுபவம் சொந்த அனுபவம் மாதிரியே தெரியுது. உன்னுடைய சொந்த அனுபவமா? இன்னும் ஏகப்பட்ட அனுபவம் இருக்குதுன்னு. ஆமா ஏன்னா எல்லாருமே கல்யாணம் பண்ணிருப்பீங்க. ஆமா கல்யாணம் பண்ண அடுத்த வேலை என்ன வேலை? என்ன வேலை நீ சொல்லு. ஏதா மறுபடியும் டொங்கோசு போறதா? ஏய் நீ டொங்கோசு போறதுல இரு. அது இல்ல, கல்யாணம் பண்ணா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எல்லாம் மறுவெளிக்கு போவோம். ஆமா மறுவெளிக்கு போனா என்ன வேலை? என்ன வேலை? மாமியார் வீட தடப்படலாம் இருக்கு. ஆமா மருமகனே வாங்க போண்டா சாப்பிடுங்க, டீ குடிங்க, கோழி அடிக்கிட்டா குஞ்சு நசுக்கிட்டா. அந்த குஞ்சை நசுக்கிட்டு அட கோழி குஞ்சு. எனக்கு கல்யாணம் ஆச்சு. சரி எனக்கு எங்க மாமியா வர காப்பி கூட வச்சு தரல. ஏப்பா எனக்கு என்ன என் முகரை கண்டா பிடிக்கலையே என்னமோ தெரியல. இல்ல எங்க மாமியா எனக்கு வர காப்பி கூட வச்சு தரல. சரி எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அவ்வளவு கோவத்திலையும் மாமியா கிட்ட போனேன். மாமியா கிட்ட போனியா? ஏன் மாமியாட்டு இருக்கியா போன? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த மாதிரி மாமியாட்ட போய் அத்தாத்த இந்த மாதிரி மறுவெளிக்கு வந்திருக்கிறேன், ஒரு போண்டா வடை டீ எதுவுமே கிடையாது கேட்க, எதுவுமே கிடையாதான் கேட்டேன். சரி அதுக்குதான் எங்க அத்தை சொல்லுச்சு, மருமகனே நீ வந்த நேரம் யோகா தள்ளுதுடா. ஓதம் தள்ளுதா?
ஓதமா ஓதமா யோ யோகமியா யோகமா ஆமா. நானும் ஓதமா என்னமா நினைச்சேன். எனக்கெல்லாம் ஓதல்ல ஏ, யூடியூப் இருக்குது யோகா பாட்டு இருக்குது அவரெல்லாம் நல்லா நடக்கிறாரு. இல்ல இத மாதிரி யோகா தள்ளுதான் கேட்டாங்க. சரி நானும் என்னத்தான் யோகம்னு கேட்டேன். ஏ, நாளைக்கு நம்ம ஊர்ல திருவிழா ஆரம்பிக்குதுடா, சரி நீ கவலைப்படாத. ஏ, நாளைக்கு நம்ம ஊர் திருவிழாக்கு வந்துரு. ஏ, நம்ம ஊர் பெசலே இந்த எள்ளு கருப்பட்டி தான் பெசல்னு சொல்லிட்டு. எள்ளு கருப்பட்டி. எள்ளு கருப்பட்டி ஏ, நானும் எங்க மாமியார் சந்தைக்கு போய் ஏ, இந்த எள்ளு கருப்பட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துருச்சு. சரி. எங்க மாமியார் வீட்டு பக்கத்துல எருமை. ஏய், யாரு எருமை? அட, உங்களே சொல்லல. ஏ, எங்க மாமியார் வீட்டு பக்கத்துல ஒரு எருமை மாட்டு கொட்டாய் இருக்குது. சரி. அந்த எருமை மாட்டு கொட்டாயில ஏ, எங்க மாமியாவோட அந்த காலத்து பெரிய தோணி உரல். அந்த காலத்து உரல் உங்க மாமியாவோட உரல். மாமியா உரலா? ஆமா. ஏ, குத்தி குத்தி அடியில உரல் அகண்டுக்குச்சு. அகண்டுக்குச்சு. மேல சின்னதா தான் இருக்குது, ஏ, கீழே போக போக அகண்டுக்குது. பவ்வுன. பவ்வுனா? ஏ, அப்புறம் அகண்டுனா அப்படிதாப்பா இருக்கு. அட அகண்டுக்குச்சு. ஏ, ஆ? எப்படி? அது இல்ல, ஏ, அப்படிதான் சத்தம் கேட்காது. ஆ? சரி சரி, வெகுளி ஏழப்படா இங்க இரு. ஏ, அப்படிதான் சத்தம் கேக்குது. ஏ, என்ன பண்ணிருச்சு? ஏ, ஆ? அது சொல்றது கேளு. இப்ப ஏ, இத மாதிரி போய் எள்ளுக்கருப்பட்டி வாங்கிட்டு வந்து சரி. எங்க மாமியார் வீட்டு பக்கத்துல எருமை மாட்டு கொட்டாயில அது உரல் இருக்குது. சரி இத போட்டு நல்லா குத்திட்டாங்க. சரி. இந்த எள்ளுக்கருப்பட்டி எல்லாம் ஒண்ணு சேர்ந்த உடனே சேர்ந்த உடனே சும்மா வாசம் சும்மா கமகமன்னு அடிக்குது. வடிக்குது. என்னால ஒண்ணு முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், இங்க பாரு. என்னதுனே பைக்குள்ள நம்ம இருக்குது, நம்ம பாம்பு பூந்துச்சா பாரு. எந்த பைக்குள்ள? என்னதுனே நீங்க பேசு. இங்க பாருனே, இத மாதிரி பாருங்க. அந்த எங்க இருக்குது? உரல்ல வந்து எருமை மாட்டு கொட்டாயில இருக்குது. சரி. அது எள்ளுக்கருப்பட்டில ஒண்ணா போட்டு குத்தவ உலக்கைய போட்டு குத்துனாங்க. உங்க மாமனார் மாமியாவா? மாமனார் இல்லப்பா, உங்க மாமனார் மாமியார் சேர்ந்து குத்துனாங்களா? நான் அவங்க குத்தும் போது பார்த்துட்டே இருந்தேன். வாசம் மட்டும் அடிக்குது. இந்த எள்ளுக்கருப்பட்டி ஒண்ணு சேர்ந்த உடனே சரி வாசம் சும்மா கமகமன்னு அடிக்குது. உங்க மாமியா உரல்ல இருந்து கமகமான வாசம் வருது. மாமியார் உரல் கிடையாது, மாமியார் வீட்டு உரல். அதாயா? ஆமா. நான் என்ன பண்ணிட்டு கட்டுத்தரைக்கு போயிட்டேன். சரி. கட்டுத்தரைக்கு போயிட்டு எங்க மாமியா அப்படியே சைஸா பாக்குறேன். மாமியாவ? ஆமா, அப்படியே சைஸா பாக்குறேன். பாத்துக்கிட்டு அத்தை கொஞ்சம் கொடுத்து அதை தின்னு பார்க்கலாம்னு கேட்டேன். சரி. என்னத்த? அந்த எள்ளுக்கருப்பட்டிய. சரி. எங்க அத்தை சொல்லுச்சு, மருமகனே நீ இப்ப சாப்பிட கூடாதா, நீ காலையில சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறா, கம்முன்னு போய் படுறான்னு சொல்லிருச்சு. சரி. கல்யாணம் பண்ணி போன ஊர் எனக்கு புது ஊரு. எனக்கு தூக்கம் வரல. எப்படி வர நான் என்ன பண்ணிட்டு நைட்டு 11 மணிக்கு வந்து அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு கிடக்குறேன். சரி. ஏன் தூக்கம் வரல இல்ல, அப்போதைக்கு லேசா மழை பெய்ய. சரி. அந்த ஈரம் போய் மறுபடியும் உரல் அடிக்குது. உங்க மாமியா உரல்ல? மாமியா வீட்டு உரல்ல அதாப்பா அடிக்குது. நான் என்னால ஒண்ணும் முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம சாயங்காலம் கேட்டது தானே யாருமே தரல. இப்போ உரல்ல தான் மிச்சம் மீதி இருக்கும்ல. ஆமா. அத போய் நோண்டிட்டீங்களா சொல்லிட்டு நேரா கட்டுத்தரைக்கு போனேன். சரி. போய் உரல்ல பார்த்தேன். பெரிய உரல் பவ்வுனே இருக்குது. பவ்வுன்னு சொல்லாதயா. ஏய், பெரிய உரல் அப்படிதாப்பா இருக்கு. அகண்ட உரல். என்ன உரல்? பாலன்ல கேளு. அகண்ட உரல். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கை இருக்குல்ல, ஆமா, இந்த கையை விட்டேன். எதுக்குள்ள? உங்க மாமியா உரலுக்குள்ள. உரலுக்குள்ளயா? ஏய், அதாப்பா உரல். என்னது? ஏப்பா, கல்லு எள்ளுக்கருப்பட்டி இடிச்சதுக்கு மழை பெஞ்சதுக்கு குளக்குளன்னு தான் இருக்கு. அப்படியே இருந்தது. அதான் சொல்றோம். கேளு. கைய விட்டு நோண்ட ஒரு நக்க நல்லா இருந்துச்சா? கைய விட்டு நோண்ட ஒரு நக்க நல்லா இருந்துச்சா? அருமையா இருந்துச்சுடா. இந்த கைய விட்டு நோண்டி நக்கும் போது இப்படி நல்லா இருக்குது. சரி. நம்ம தலைய விட்டு நக்கி பார்த்தலாம்னு சொல்லிட்டு நீதான் நக்கறதுல பேர் போனாச்சாச்சே. வெளிய சொல்லாதயா. ஏய், நான் சொல்றத கேளுயா. அதாப்பா உரக்குள்ள உரலுக்குள்ள தலைய விட்டு நக்குனே. உள்ள போன தலை வெளியே வரல. உங்க மாமியா உரலுக்குள்ள மாட்டிக்கிட்டு வந்தால. சும்மா மாமியா சொன்ன கடுப்பாயிருவே. அது யார் வீட்டு உரல்? மாமியா வீட்டு உரல் தான் சொல்றேன் நானு. அப்படி சொல்லு. தலை எங்க இருக்குது? உங்க மாமியா உரலுக்குள்ள. ஏய் ஏய், எனக்கு வெறுப்புட்டா இருப்படா. உங்க மாமியா வீட்டு உரல் தான்டா. இல்ல உரல் எங்க மாட்டிக்கிச்சு? உங்க மாமியா உரலுக்குள்ள. அவ்வளவுதான். உரல் இப்படி மாட்டும்டா, இப்படியே மாட்டு. எங்கடா வர? ஏதோ ஒண்ணு சைஸ் வாக்குல வருமல்ல. பட்டை எங்க அடிச்சேன்னு தெரியல. இங்க வரல. அப்படியே தலைய விட்டு போனானே உரலுக்குள்ள தலை மாட்டிக்கிச்சு. சரி.
மாமியா உரல் கிடையாதுடா, மாமியா வீட்டு உரல். அதான் தலை எங்க இருக்குது? உங்க மாமியா உரலுக்குள்ள. தம்பி என்ன கேட்டா அப்படியே சொல்லுவேன். உரலுக்குள்ள தலை மாட்டிக்கிச்சு. சரி நானு காலை போட்டு பேசிட்டேன். சரி தலை வெளியே வரல. கிச்சின்னு மாட்டிக்கிச்சு. கத்தவும் முடியல. கத்துனாதான் மானம் போயிருமே. மானம் போயிருமே. நான் என்ன பண்ணிட்டு கமக்கமா இருந்தேன். சரி அதுக்கப்புறம் பாருனே, இப்படியே வேகமா காலை போட்டு சிண்டுல நான் கட்டி இந்த வேட்டியா வந்துக்குச்சு. அன்னைக்கு பார்த்து ஜட்டி போடல. நீ என்னைக்குமே போடுறதில்ல. என்னைக்கு ஐயப்ப கூட சேர்ந்தா அந்த பழக்கம் இல்ல. ஜீவா அந்த பழக்கமே என் தம்பி கூட சேர்ந்து எனக்கு அந்த பழக்கமா ஆயிருச்சு. சரி இங்க பாரு, தலை உள்ள மாட்டிக்கிச்சு, வேட்டி அவுந்துக்குச்சு, கம்பளி போற மட்டும் போத்தி இருக்கிறேன். சரி கத்துனா மானம் போயிரு. கட்டு தரல அம்மனை கட்டியோட நிக்கிறேன். அப்பதான் பாரு கருப்பு எருமையாட்டு நிக்கிறேன். சரி அதுக்கப்புறம் பாருனே, கணக்கா மணி 5:30 மணி ஆச்சு. சரி எங்க மாமியா எரும மாட்டுக்கு பால் பிச்சலாம் சொல்லிட்டு கட்டுத்தரைக்கு கிடுகிடுன்னு வந்துச்சு. சரி என்னை இருட்டுல பார்த்து கம்பளி போற பார்த்தானே, என்னை பார்த்து எரும மாடு நினைச்ச என்ன நினைச்சு எனக்கு தெரியல. எனக்கு நேரா குத்த வச்சு உக்காந்துக்குச்சு. விளக்கெண்ண ஆமா சரி கொண்டு வந்து எனக்கு நேரா குத்த வச்சு உட்காந்துக்குச்சு. சரி தண்ணிய மோந்து அடிவயத்துல சலுப்பு அடிக்குது. சரி எனக்கு அடிவயிறே ஆடி போய் அதான் பிறந்திருந்து ஆடிட்டு தான் இருக்குது. அது ஆடிட்டு தான் நிக்க மாட்டேங்குது. இன்னும் நிக்க மாட்டேங்குது. அது நிக்காதுடி. இப்படியே பாருங்கண்ணே, விளக்கெண்ணெய் போட்டு 2 கையில பால் கலக்கலாம் வந்துச்சு பாருங்க. ஏப்பா உனத்தியாவா? நானா எங்கடா கேக்குறேன்? எங்கடா நம்ம மாட்டுக்கெல்லாம் 4 கறவை இருக்குமே. ஏப்பா பால் வந்துச்சா இல்லையா? உங்க மாமியா பிடிச்சு இழுத்ததுல. அட நீ வேற அங்க போய் உட்கார்ந்ததா இங்க வந்து நிக்கிற. ஓ சரி சரி ஆமா. நல்லா நீ எல்லாம் மனுஷங்களா? என்னை மாதிரி யாருமே மறுவழிக்கு போகாதீங்க. அப்படி போயிருச்சு என் பொழப்பு. இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஆரம்பிச்சதே 10:30 ஆயிருச்சு. அதனால நமது ஐயபாளையம் காலனியில் அமர்ந்து நம்ம காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் உற்சவத்தில் முன்னிட்டு இங்கே மகாபாரதி ஒரு பகுதியில் சொல்லக்கூடிய பாசுபத அஸ்திரம் வைத்துள்ளார்கள். இந்த நாடகத்தில் சொல்சிவை பொருள்சிவை அனைத்தும் போட்டி எனது சுந்தர தமிழ பாட்டு சேர்த்து முத்தமிழும் முறையாக கற்ற எங்களது மணவாரியை சேர்ந்த ராஜநடிகர் என்று சொல்லக்கூடிய இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்று சொல்லக்கூடிய துரைசாமி என்கிற மகேஷ் அவர்களுக்கு மடியில் அர்ஜுன் நகர் காத்துக் கொண்டிருக்கிறார். எங்க ஊரு பாட்டுக்காரே ஐயா எல்லா கெட்டிக்காரே. எங்க ஊரு பாட்டுக்காரே ஐயா எல்லா கெட்டிக்காரே. பொட்டுக்காரே அவன் எவ்வளவு கால மாட்டுக்காரே. பொட்டுக்காரே அவன் எவ்வளவு கால மாட்டுக்காரே. அது மட்டும் இல்லாமல் குயிலிசை வாணி கோகிலவாணி தனது காந்த குரலால் அனைவரையும் கவரக்கூடிய மனவை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்களுக்கு மடியில் ஏழை கண்ணியாக தொண்டை காத்துக் கொண்டிருக்கிறார். கண்டல் கார்த்திகை அகலிகளோ, கண்டல் கார்த்திகை அகலிகளோ, இல்லை நட்சத்திரங்களில் அகலிகளோ, விரல்கள் வெள்ளரி பிஞ்சுகளோ, இல்லை வெடித்த பறித்து பஞ்சுகளோ, ஈரத்தாமரை பூவே உன் இதழியத்தனை தாரங்கள் ஒத்தனானே பெத்தனானே உறங்கவில்லை நிலவாரங்கள். நான் உறங்கவில்லை நிலவாரங்கள். அதுபோலவே கலை வேந்தன் என்று சொல்லக்கூடிய எங்களது ஏமுறை சேர்ந்த முத்துக்குமார் அவர்களுக்கு மடியில் தர்மராகவும் பின்பு சிவனாக தொண்டை காத்துக் கொண்டிருக்கிறார். அல்ல மர வேறு எங்க முத்துக்குமார் பேரு, வேறு எங்க